ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டக்கல்லை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கருப்பு கொண்டக்கல்லே முந்தின நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் அதை நல்லா தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு ஒரு 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் அரைமுடி அளவுக்கு தேங்காய், காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா, இதுதான் இன்க்ரீடியன்ஸு. ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டான கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தாளிப்பு வடகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன், ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதை இதோட சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இது நல்லா வதக்கிடுங்க. ஒரு பெரிய தக்காளி பழமாக ஒரு பழமாக எடுத்து குட்டியாக கட் பண்ணி அதை இதோட சேர்த்துருக்கேன். இந்த புளிக்குழம்புக்கு ரொம்ப சுவை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா கத்திரிக்காய் அது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த புளிக்குழம்புல போட்ட கத்திரிக்காய் உங்களில் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த இந்த கருப்பு கொண்டக்கல்லை இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுது இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்து நல்ல மிதமான தீயில நல்லா இதை கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த குழம்பு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா கமகமனு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.